கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பிரியமானவர்களே, தேவ ஆவியை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவ ஆவியானவர் என வெளிப்படுத்துறதுல வருது 7 ஆவி. தேவனுடைய ஆவியானவர் 7 வகைகளில் இருக்கிறார். 7 வகையான தேவ ஆவியானவர்னு போட்டிருக்கு. தேவ ஆவியானவர் 7. இது ஏசாயா 11:2 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வருது. பிரியமானவர்களே, என்னட்ட ஜெபிக்க வர்ற எல்லா குட்டி குழந்தைங்களுக்கும் நான் ஜெபித்த இந்த வசனம் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து இவங்க சரியாக படிக்க மாட்டேன்றாங்க, அழுகுறாங்க, கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்னோடய ப்ரேயரில் அப்படி வர்றவங்களுக்கு நான் சொல்கிற வசனம் இந்த 11:2 நான் சொல்லுவேன். பிள்ளை மேலே தலையில் கை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உண்மையில் அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய அந்த ஆவியினால், அந்த தேவனுடைய ஆவிகளினால் நிரப்பப்பட்டு அவங்க வல்லமையுள்ளவர்களாய் வருவாங்க. பிரியமானவர்களே, அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போமா? 7 ஆவிகள் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் லார்ட். கர்த்தருடைய ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் லார்ட். உணர்வுள்ள ஆவியானவர். உணர்வு அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஞானத்தின் ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை ஆவியானவர். ஆலோசனை ஆவியானவர்னா அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஸ்பிரிட் ஆஃப், அவங்க மற்ற அந்த இப்போ நம்ம உணர்வுள்ள இருதயம்னு சொன்னோம், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? இப்போது ஆலோசனை அப்படின்னு சொன்னால் கவுன்சிலிங் கொடுக்குறது. இப்போ நீங்கள் நிறையா கிறிஸ்டியன் சர்ச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா கவுன்சிலிங்க்கு போவீங்க. என்ன செய்ய தெரியல, எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு கவுன்சிலிங் ரூம் ஒன்று இருக்கும். அதில் ஆலோசனை கொடுப்பாங்க. இந்த ஆலோசனையின் ஆவியானவர். அடுத்தது அறிவின் ஆவியானவர். இந்த அறிவு அப்படின்றதுனா நாலெட்ஜ். உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அறிவு அறிவு என்பது என்னென்னா புத்தகத்தினால் வருவது, உலகத்தினுடைய இதனால் வர்றது. புத்தகங்கள் மெயினாக நம் உலக அறிவு, அனுபவத்தினால் வர்றது அறிவு, படித்ததுனால வர்ற அறிவு. இப்போ கணக்கு, ஒரு பையனுக்கு கணக்கு கழித்தல் கூட்டல் பெருக்கல் போட தெரியுதுன்னா அவனுக்கு அந்த அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் படிச்சிருக்கான். ஆனால் அந்த கணக்குலேயே புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறது யாருன்னா அந்த ஞானம் உள்ளவன் தான் கண்டுபிடிப்பான். அறிவுள்ளவனுக்கு அது நல்லா படிப்பான், அது தெரிஞ்சுக்கிடுவான். உதாரணத்துக்கு ஒன்றை பார்த்த உடனே இது ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அறிவு இருக்குது இல்லையா? இது 1000 ரூபாய் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதை பார்த்தா இப்போ மற்றவங்களுக்கு, மற்ற மிருகங்களுக்கு, மற்றதுக்கெல்லாம் இது என்னன்னு தெரியாது, நமக்கு அது தெரியுது, அறிவு இருக்குது. ஆமாம், ஆண்டவர் நமக்கு உணர்வு, அதாவது 5 அறிவோட 6வது அறிவையும் நமக்கு சேர்த்து கொடுத்திருக்கிறார். பகுத்தறிகிற அறிவு, அறிவு தெரிந்து கொள்வது. ஆனால் இந்த பணத்தை நாம் எப்படி பக்குவமாய் செலவழிக்க வேண்டும், செலவழிச்சிட்டு கடனாளியாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அவனுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். கடன் இல்லாதபடி வாழ்கிறவன் ஞானம் உள்ளவன். ஒருத்தர் 1 லட்சம் ரூபா சம்பாதிப்பான். ஆனால் 1 லட்சம் ரூபான்னா அவன் ஒரு 50,000 கடன் வச்சிருக்கான்னா அவன் ஞானம் இல்லாதவன் அர்த்தம். ஒருத்தர் 50,000 தான் சம்பாதிக்கிறான், அதில் ஒரு 5,000 மிச்சம் வச்சுருக்கான், அவன் ஞானம் உள்ளவன் அர்த்தம். விஸ்டம், அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். இன்னைக்கு நிறையா கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் கடன் 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 தான் நிற்கிறாங்க. பிசாசானவன் என்ன பண்ணுறான், பண ஆசை எல்லா திங்குக்கும் வேற இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த கடனில் தான் இழுத்து கொண்டு போய் தரான். ஒரு அம்மா கூட நேற்று கூட சொல்லிச்சு, ஏழை சீட்டு போட்டோமா, அத்தனையும் கொண்டு போயிட்டாங்க, திருப்பி யாருமே கொடுக்கல.
நம்ம ஏன் ஏலச்சீட்டு போடுறோன்னா அதில் வட்டி வரும், ஒரு மாதம் குறைச்சி வரும் பணம், அந்த ஆசையில் நம்ம போட்டுறோம். பேங்க்கை கொண்டு போய் நம்பாமல் இந்த மாதிரி மக்கள்கிட்ட அதிகமாக வரும்னு போட்டுறோம். சிலர் 1 மடங்குக்கு 2 மடங்கு தரேன்றாங்கன்னு கொண்டு போய் போட்டுறோம். ஞானம் இல்லாதபடி இந்த உணர்வுள்ள ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேற, ஞானத்தின் ஆவியானவர் வேற, விஸ்டம் ஞானம் உள்ள ஞான குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 7 நம் தேவனிடத்தில் இருந்ததுனால தான். அடுத்து கடைசி கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி, ஃபியர் ஆஃப் லார்ட். இந்த 7 ஆவிகளும் நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய ஆவியில் நம்ம இருக்கோம்னு அர்த்தம். இந்த 7 குணங்கள், 7 வகைகள், ஸ்பிரிட் ஆஃப் ஆண்டவருடைய அந்த இது ஸ்பிரிட் ஆஃப் லார்டில் இந்த உணர்வுள்ள. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணம் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஒரு புருஷன் என்னோட மனைவிக்கு நான் இது பண்ணணும், சரி அவளோட மனதை நான் புரிஞ்சுக்கணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவள் என்ன நினைக்கிறா, நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கிறா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை. இதில் ஒன்று குறைந்தாலுமே நம் வாழ்க்கையில் பிரச்சனை தான் பிரியமானவர்களே. நம் வாழ்க்கையில் பூரணமாய் நாம் சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால் இந்த 7 ஆவிகளையும் நான் பெற்று இருக்க வேண்டும். இதில் கடைசியாக எழுதியிருக்க தான் கர்த்தருக்கு பயப்படுறது. ஆனால் அதுதான் முதல்ல வரணும். ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு பயப்படணும், உணர்வுள்ள ஆவி. இன்னொன்று பலப்படுத்துகின்ற ஆவி, அதாவது மைட்டி, ஸ்பிரிட் ஆஃப் மைட்டி, வல்லமையின் ஆவி. ஐயா ஒரு பாட்டு பாடுவார், வல்லமையின் ஆவியானவர் இங்கு வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். அதுதான் வல்லமையின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் மைட்டி. நம் தேவன் அல்மைட்டி காட், அல்மைட்டி, மைட்டி இல்லை அல்மைட்டி. அப்பா, வல்லமை 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 நிறைந்த நம் தேவன். அந்த வல்லமையின் ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது நாம் சாத்தானை துரத்தி நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம் பிரியமானவர்களே. இந்த 7 ஆவிகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுள். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உணர்வுள்ள ஆவியை என் இருதயத்தில் வையும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தின் ஆவியை எனக்குள்ள வையும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியை எனக்குள்ள வையும் ஆண்டவரே, ஆலோசனையின் ஆவியை எனக்குள்ள வைங்கப்பா, அந்த தெளிந்த புத்தி, விஸ்டம், அறிவு, அறிந்து கொள்கிற அந்த அறிவின் ஆவியை எனக்கு கொடுங்கப்பா, இப்படி வல்லமையின் ஆவியை எனக்கு தாங்கப்பா. இப்படி நாம் தேவனிடத்தில் இந்த 7 ஆவிகளையும் கேட்டு பெற்றுக்கொண்டால் வல்லமையுள்ளவர்களாய், சாத்தானை ஜெயிப்பவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ள ஊழியம் செய்பவர்களாய் நாம் மாறுவோம். அதற்கென்றே இந்த வீடியோவில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நாம் ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக இந்த 7 ஆவிகளையும் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள கடவோம். நம் துக்கம் சந்தோஷமாய் மாறும். God bless you.